கடைக்கோடியில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் தமிழ்நாடு உரிமைகள் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். சென்னை பெருங்குடி நகர்ப்புற பொது சுகாதார மையத்தில் ஒருங்கிணைந்த மறுவாழ்வு சேவை மையத்தை அமைச்சர் மா சுப்பிரமணியன் துவக்கி வைத்து பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், மாற்றுத்திறனாளிகளின் மாதாந்திர உதவித்தொகை 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டு வருவதாகவும், அதிக அளவு மாற்றுத்திறன் கொண்டவர்களுக்கு 2500 ரூபாய் வரை வழங்கப்படுவதாகவும் கூறினார். தொடர்ந்து நாய்க்கடியால் இறந்ததாக கூறப்படும் நபர் குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதிலளிக்க மறுத்தார். இந்த 21 வகையான மாற்றுத்திறனாளர்களையும் இன்றைக்கு இந்த தமிழ்நாடு உரிமைகள் துறையில் ஒன்றிணைத்து அவர்களுக்கான சேவைகளை முழுமையாக பெறுகிற வகையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார்கள். அந்த வகையில்தான் அவர்களுக்கு வழங்கப்படுகிற மாதாந்திர உதவித்தொகை என்பது மாண்புமிகு முதல்வர் அவர்களால் 1000 என்பது 1500ஆகவும், அதிக அளவிலான மாற்றுத்திறன் கொண்டவர்களுக்கு 2000 2500 என்றும் இன்றைக்கு வழங்கப்பட்டு வருகிறது. கடும் பாதிப்புக்குள்ளான மாற்றுத்திறனாளிகள் என்கின்ற வகையில் 2000 2500 என்று இன்றைக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது.